சியோ நகரத்தில் புண்ணியவளே, பாரத நாட்டின் பாக்கியமானவளே, குழந்தை தெரசா இயேசுவின் செல்ல பிள்ளையானாள். நிறைவான அழகுக்கு சொந்தமானவளே, கடவுளின் அடையாளம் ஆனவளே. சிறு வயதில் அவள் கடவுளின் மேல் பக்தியும் பற்றும் கொண்டார். பவுலின் தன்னுடைய அக்கறையில் தாயாக இருந்தாரே. இயேசுவின் நட்புக்கு உரியவளாகி, வசதிகள் அனைத்தையும் இழந்தவளாகி, அர்ப்பண வாழ்வில் வந்த துன்பம் நீக்கி, கடவுளுக்கு என்றும் இவள் பிரியமானாரே. சிறு சிறு வழிகள் மூல பாவிகள் மனம் திறந்த புனிதையாக உயர்ந்தவளே. ஆன்மீகம் தேடி மழலையர்க்கு எந்நாளும் சேகிதமாய் கூடி வாழ்ந்தவளே. நோய்கள் எல்லாம் ஜபத்தாலே சகித்தவளே. இறைவனின் துதி பாடி வேதனை எல்லாம் சகித்தவளே. சிலுவையை நேசித்து இயேசுவை யாசித்து கஷ்டங்கள் ஏற்றவளே. உறங்கும் நேரத்திலும் இயேசுவை நினைந்துருகி பக்தியுடன் பரவசமாயிருப்பவளே. பணிவும் கொண்டு பொறுமையும் கொண்டு சிலுவையை மனதார சுமந்தவளே. சிலுவையை நோக்கி ஆன்மாவில் உருகி குழந்தை தெரசாக வாழ்ந்தவரே. மக்களின் மனதில் என்றும் நிலைத்தவரே.